உனை என்றும் விசாரிக்கும் பரமபிதா. தந்தை, மகன், தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். நிற்பதற்கு உறுதியான இடம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆதாரமாக நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், யூதா புத்திரர் காத்சாவையும் அதன் சுற்றுப்புறத்தையும், அஸ்கோலையும் அதன் சுற்றுப்புறத்தையும், எக்ரோனையும் அதன் சுற்றுப்புறத்தையும் பிடித்தார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, யூதாவின் புத்திரர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட புத்திரர்கள். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போதே அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்பதுதான் கடவுள் நமக்கு திருமுறை சொல்கின்ற சத்தியம். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, நமக்கென்று ஒரு பாதையை கொடுத்து, நமக்கென்று ஒரு இருப்பிடத்தையும், நமக்கென்று நல்ல உணவையும் போஷிப்பையும் கொடுக்கிற ஆண்டவராக இஸ்ரவேலின் கடவுள் இருக்கிறார். ஜார்ஜியாவில் உள்ள சாவன்னா பகுதியில் வரலாற்று புகழ்மிக்க ஒரு நதியில் நடைபாதை பகுதியில் தளங்களில் வெவ்வேறு விதமான கூழாங்கற்கள் தளம் அமைக்கப்பட்டிருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அட்லாண்டிக் கடல் பகுதியில் நடக்கும் கப்பல் நிலைநிறுத்த பெரிய சரளை கற்கள் பயன்படுத்தப்பட்டன என்று உள்ளூர் வாசிகள் கூறுவார்கள். ஜார்ஜியாவில் சரக்கு ஏற்றிய பின்பு அந்த சரளை கற்கள் தேவையில்லாததால் அவற்றை கப்பல் கட்டும் தளத்துக்கு அருகில் உள்ள வீதிகளில் தளம் அமைக்க அவை பயன்படுத்தப்பட்டன. அந்த கற்கள் முக்கியமான பணியாக ஆபத்தான நீர்களின் மத்தியிலே கப்பல் நிலையாக நிற்பதற்கு சிறிய பணியை செய்து முடித்தது. இன்றும் நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே கொந்தளிக்கிற பெருங்கடல் மத்தியிலே, அலைமோதுகின்ற பெருங்கடல் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை கப்பலை போல பயணம் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த தேவையைத்தான் புயல் வீசும் வாழ்வை நாம் கடந்து செல்ல நமக்கு உறுதியான பலம் தேவைப்படுகிறது. இந்த பகுதியிலே அந்த யூதாவின் புத்திரர் காட்சாவை பிடிக்கும்போது அவர்களுக்கு என்னென்னலாம் குழப்பங்கள் வந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும், அவிசுவாசம். ஆனால் இவைகள் அனைத்தையும் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் இருந்ததினால் பிடித்து கொண்டார்கள். நாமும் அநேக நேரங்களில் இங்கே நிலைத்திருப்போம், இதுதான் நிலைவாழ்வு என்று எண்ணுகின்ற நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த திருவசனம் ஒரு பெரிய ஆதாரமாக, படிப்பினையாக இருக்கிறது. இக்கட்டான சமயங்களில் நாமும் உறுதியான வாழ்வை தரக்கூடியவர்களாக வல்லமையுள்ள தேவனை மாத்திரம் பார்க்க கடவோம். அவர் நம்மீது கொண்டுள்ள உண்மையான கரிசனை நம்மையும் உற்சாகப்படுத்தி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடன்படிக்கை அதிசயங்களை, உம்முடைய யோசனைகள் அநேகமாயிருக்கிறது என்று சொல்லி நம்மை சுற்றியுள்ள உலகமே நொறுங்கி விழும்போது கிறிஸ்துவே நாம் நிற்கும் உறுதியான கண்மலை என்று நம்புவோம். அந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. பலப்படுத்தும் கிறிஸ்துவே, எங்கள் பலவீனங்களிலே பலத்தை கொடுத்து, எங்களுடைய நம்பிக்கையின்மையிலே நம்பிக்கை கொடுத்து, எங்களுடைய சோர்வுகளிலே எங்களை உறுதிப்படுத்தி, நல் நம்பிக்கை கொடுத்து இதுவரை நடத்தி வந்த எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள கடவுளை, இந்த நாளிலும் உம்முடைய திரு சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும், குற்றங்களையும், எங்கள் செயல்களின் நடவடிக்கைகளையும் எங்களிடத்திலிருந்து அகற்றி போட்டு மன்னித்து உம்முடைய பிள்ளையாக இந்த நாளில் மாற்றும். ஆண்டவரை, எப்பொழுதும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அந்த யூதாவின் புத்திரை போல ஆண்டவரை உம்மிடத்தில் சாட்சி பெற்று நீர் எங்களோடு இருக்கிறவராக
நாங்கள் உங்களோடு இருக்கிற ஆண்டவராக பிள்ளைகளாக எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.